வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு புக்கா வெளியிட போறாங்க டிவிகே. சரி, ஆமா, இப்பதான் திருட்டு டிடிபி டைப் பண்ணிட்டு இருக்கேன். டிஎம்கே இப்போ விமானத்துல தான் நிறைய எடுக்கிறேன். என்னதான் பழைய விஷயங்களை சொன்னாலும் விஜய் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாக சோறு திங்கிறேன், சாப்பாட்டில் தானே கை வச்சுக்கிறேன், வேற எதையும் சாப்பிடலையே. அது விஜய் சொல்லி தான் எனக்கு தெரியுது. திருட்டு வெற்றிக்கணும் ஏங்க சீமானு இதை சொன்னார், விஜயும் சொல்லியிருக்காருங்க. எங்கள் மேனிஃபெஸ்டோ பாருங்கள், நாங்களும் அதை சொல்லியிருக்கோம்லன்னு. இந்த திட்டு பிள்ளைங்க என்ன பண்ணான்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆனது விஜய் தான் காரணமா? விஜய் காரணம் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணதே விஜய் தான். அவர் கையை தூக்கி அந்த டிவிக்கேன்னு இருக்கிறது காட்டுறாரா? இல்லை, அதைத்தான் எல்லாரும் பச்சை குத்துக்கடான்னு சொல்கிறது தான். நான் குத்துறேன்னா இதை தின்னான்னா அவனும் திம்பான். அவன் ஆண்டையை போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் கிடைக்கும். இது எப்படி சார் பிளான் இல்லாமலா சார் நடக்கும்? இதே மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து ஜெயிச்சிட்டாரு, அதே போல் விஜயும் ஜெயிச்சிருவாரான்ற மாதிரிலாம் சொல்லாரு. இவர் ஆஸ்பத்திரி போனாலும் சரி, பரலோகம் போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது. ப்ரெஸ் மீட் கொடுத்து ட்ரெஸ்ட் கொடுத்து ஜெயிச்சிருவாரு, வாக்க வாங்கிடுவாரு, பெருசாக ஏதோ வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நினச்சிட்டே இருங்க, பெருசாக அவங்க வச்சிருக்காரு. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சார், விஜய் அவர்கள் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாலே அங்கே வந்து நிறைய தடங்கள் ஏற்பாடும் பரப்புரை பண்ண விடாமல் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் அதுவும் மிட் பாயிண்ட்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ண போறாரு. இந்த விஷயத்தை எப்படி கிளம்பும்போது அவசகனமாக பேசுகிறீங்களேம்மா? இப்போ தானே கிளம்புறாரு, இனிமேல் தான் எத்தனை பேர் என்ன ஆகுறான்றதுலாம் தெரியும். கிளம்பும்போதே நீங்களே அவசகனமாக பேசக்கூடாது. நீங்களே வந்து அப்படி நல்லா போயிட்டு வராரு, பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு, நல்லா பண்ணுவார் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லது. நீங்கள் ஒரு ரசிகையாக இருந்துக்கிட்டு நான் ஒரு விஜய் ரசிகன்னு உங்களுக்கு தெரியும் சார். நம்மளே வந்து விஜய் தப்பாக பேசக்கூடாது. போகிறதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் சாகிறான், என்ன எத்தனை பேர் விழுந்து இது பண்ணுறான்றது அது நடக்கிறதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சார். அப்போ நடக்கும்னு சொல்ல வரீங்க? இல்லை, நடக்கும்னு இல்லை, நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவார். வேற ஒன்றும் இல்லை, எது நடக்காமல் நல்லது நடந்தால் நல்லது தானே சார். அதுவும் ஒரு இடம்னா பரவாயில்ல, 3 இடத்துக்கு சென்னையில் போகிறாரு. ஆமாம், அவர் போகலாங்க. 3 இடத்துக்குள்ளே 7 இடத்துக்கு கூட போகலாம். அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அவர் எங்கே வேணாலும் போகலாம். பர்மிஷன் கொடுத்து அவர் போக மாட்டார். இப்போ போகிறாருன்னும் போது சந்தோஷம் தானே. அவங்க கட்சிக்காரங்களே சந்தோஷப்படுவோம், பரவாயில்ல வந்தார் அப்படின்னு. சார், இப்போ விஜய் அவர்களோட ரீசன்ட் பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நல்லா அப்படியே பேப்பரை பார்க்காம ஸ்பீடாக பேசுகிறது அப்படிலாம் பண்ணிட்டு தான் வராரு. சென்னையில் அதுவும் 3 இடத்துக்கு போய் எப்படி பண்ணுவார்? எப்படி நடக்கும் இந்த பிரச்சாரம்? பேப்பரை பார்க்காம என்ன பண்ணுறாரு? என்ன பேப்பர் பார்க்க என்ன பண்ணாரு சார்? திட்டங்கள்லாம் நிறைய. என்ன எங்கே சொன்னார்? என்ன திட்டங்கள்? மகளிருக்கான திட்டம், மீனவர்களுக்கான திட்டம்லாம். அதெல்லாம் அப்படி பேப்பரை பார்க்காம எங்கே சொன்னார்? பேப்பரை பார்த்தாம சொல்கிறாரு. கீழே பேப்பரை அடிச்சு வச்சுருப்பாங்க, குளிச்சு பார்த்து சொல்லுவார். முதல்ல இப்படி வச்சு பார்த்துருந்தாரு, இப்போ கீழே வச்சு சொல்லுவார். சார், மாற்றம் இருக்கு இல்லையா சார் விஜய் அவர்களுக்கு? மனுஷனாக பிறந்தா மாற்றம் தான் மனித தத்துவமே. ஒரு நிமிஷம் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து அடிப்படையே. மாற்றம் இல்லைன்னா மாடுன்னு அர்த்தம், மனுஷன் அர்த்தம் இல்லை. அதனால் சராசரி மனுஷன் தான். பெரிய மாற்றம் வந்தவொன்னா இப்போ புரட்சி செஞ்சு இப்போ நாட்டை பிடிச்சிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கார், சாப்பிட்டு தூங்குறவர் ஒரு பிரச்சாரத்துக்கு வரான்றது ஒரு மாற்றம் தான் சார். ஆனால் விஜய் அவர்களோட இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னாலே போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சென்னை வந்து இடம் வந்து போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பைக் நிற்கிதுனால ஏறி உட்காந்திங்கன்னா புரியுது, விட்டுருவாங்க. அவங்க உட்காந்துட்டு எப்படி நான் உட்காரேன், நீ எப்படி என்னை கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட பெர்மிஷன் வாங்கி வண்டியில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க உட்காந்துக்குமான்னுவாங்க. நீங்கள் பாட்டு தெரியாமல் ஏறி உட்காந்திங்கன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? அந்த மாதிரி தான் இதுவும் பெர்மிஷன் எலெக்ஷன் கமிஷனில் வாங்கணும், போலீஸில் வாங்கிட்டு பண்ணால் பரவாயில்ல, வாங்காமல் பண்ணால் அப்படி தான். அது எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அது இதெல்லாம் தாண்டி இன்னொரு கரூர் சம்பவம் மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்துகிட்டு தான் வராங்களா? இங்கே நடக்க வாய்ப்பு இல்லையா? அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்க போதா இந்த பிரச்சாரத்தில்? இல்லை, நீங்கள் வந்து கரூரில் இருக்கவங்களாம் கூமுட்டன்ற மாதிரி சொல்கிறீங்க. சொல்ல பார்த்தா அப்படி தான் இருக்குது. கரூர் மாதிரி இது நடக்கும், அங்கே நடக்கும், அது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. கரூரில் இருக்கிறவர்கள் மீன்ஸ் கரூரில் இருக்க விஜய் ரசிகர்கள். நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லுங்கள். விஜய் ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் அந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. கரூர் அளவுக்கு மொக்கையாக இருக்க மாட்டாங்க. கரூர் மீன்ஸ் அந்த தாவேக்கா தொண்டர். கரூர் இல்லாமல் இருக்குது. கரூரில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, பிஸ்னஸ் மேக்னட்ஸ் இருக்காங்க. அவங்கள சொல்ல இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸ் விஜய் பின்னாடி ஓடி வராங்கல்ல, இந்த கும்பலை சொல்ல.
இந்த முட்டாள் கும்பல் வந்து அந்த மாதிரி இங்கே இருக்கிற முட்டாள் கும்பலை கம்பேர் பண்ணோன்னா இது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராக. ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க தானே சார் செய்கிறாங்க விஜய். ஆமாம், இருக்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் ஃபேன்றவன்ற கூமுட்டையும் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இதில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தியேட்டர் இருக்குது, எல்லா இடத்துலையும் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ எல்லோரும் இருக்க தான் செய்வாங்க. சார் அதே போல் 16ஆம் தேதி விஜய் அவர்களோட வாக்குறுதிகளெல்லாம் ஒரு புக்காக வெளியிட போகிறாங்க டிவிகே சரி. ஆமாம், இப்போ தான் திருட்டு போய் டிடிபி டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஎம்கே இப்போ சீமான் அதில் தான் நிறையா எடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சீமான் தான் 400 பக்கம் புக்கு போட்டுருக்காங்க. அதுலேருந்து எடுத்தது போக இன்னொரு 200 பக்கத்தை திமுக அதிமுக அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு புக்கை ஆக்கி, ஏன்னா எல்லாம் விட்டதுக்கப்புறம் தானே மொத்தமாக காப்பி அடிக்க முடியும். அதனால் வெயிட் பண்ணி ஒரு நாள் எல்லோரும் மேனிஃபெஸ்டோ விட்டதுக்கப்புறம் அதை பூரா திருடி கொண்டு போய் டிடிபி ஆப்ரேட்டர் கொடுத்து அவன் டைப் பண்ணி அதை இவங்க 600 பக்கமாக வெளியிடுவாங்க. இதான் நாங்கள் தான் சொன்னது அப்படின்னு. ஆனால் பொதுமக்களோட கருத்து என்னன்னா, என்னதான் பழைய விஷயங்களை சொன்னாலும் விஜய் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை அக்செப்டபிளா? அப்போ என்ன, இப்போ வீட்டில் சோறு தானே திங்கிறாங்க இவங்கெல்லாம். கரெக்டாக சோறு திங்கிறேன், சாப்பாட்டில் தானே கை வச்சு திங்கிறேன், வேறு எதையும் சாப்பிட்லையே. அது விஜய் சொல்லி தான் எனக்கு தெரியுதா? பாத்ரூம்லலாம் போய் எதையும் சாப்பிட்லையே அவங்க. அது விஜய் சொல்லி தான் நாங்கள் சோறு திங்கிறோம், இல்லைன்னா இது சோறுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு என்ன சொல்கிறானா? அப்புறம் எப்படி இது கரெக்டாக இதாக? அதனால் கரெக்டாக பாத்ரூம் என்ன பயன்படுத்தணும், அடுப்படியில் என்ன பயன்படுத்தணும்னு தெரியும். அந்தளவுக்கு அறிவு இருக்குல்ல, அது விஜய் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. சார் அவங்க எப்படின்னா, விஜய் ஒரு வாக்குறுதி வந்துச்சுன்னா விஜய் சொல்லிட்டார் அவர் பண்ணிடுவாருன்ற மனப்பான்மையில் இருக்கு. விஜய் வந்து வேற ஒன்று சொல்ல போகிறாரு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதை சாப்பிட தான் போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுவும் ஒரு நாளைக்கு நடக்கும். சார் அது போல் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் நெருங்குற டைமில் கடைசி டைமில் பல திட்டங்களை வச்சுருக்காரு, அதை வெளிப்படுத்த போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல். ஆமாம், மித்தவன்ட்ட திருடணும், மித்தவன் எடுத்துகிட்டு வந்தால் திருட முடியும். புரியுதா உங்களுக்கு? மித்தவனும் திட்டங்கள் என்னன்னு புதுசாக கொண்டு வந்து மேனிஃபெஸ்டோ அடித்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் எல்லாம் திருட முடியும். கடைசி நேரத்தில் திருட்டாலும் திருட்டு. இப்போ 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனில் ஏங்க சீமானும் இதை சொன்னார், விஜயும் சொல்லியிருக்காருங்க, எங்கள் மேனிஃபெஸ்டோ பாருங்கள், நாங்களும் அதை சொல்லியிருக்கோம்லன்னு வாங்கி. இந்த திருட்டு பயிலுக்கு என்ன பண்ணான்னா, இவங்கெல்லாம் விட்டதுக்கப்புறம் 10 நாள் கழித்து திருடினான்றது அப்போ தெரியாமல் போயிடும். புரியுது அவங்களுக்கு? வடிவேல் கவனிப்பாங்க. அடுத்த வரக்கூடிய சந்ததிக்கு வந்து நான் இப்படித்தான் இருந்தேன்னு நினச்சிக்குவாங்கன்ற மாதிரி விஜய் மறந்துடுவாங்கன்ற மாதிரி விஜய் தான் சொல்லி அதை பார்த்து சீமானும் மித்தவங்களாம் காப்பி அடித்தாங்கன்ற மாதிரி வருது. அதுதான் சீமானெலாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. நான் வந்து யோசித்து புஸ்தகங்களை படித்து ஒரு திட்டங்களை சொல்லி மாடு எருமை மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் அப்படின்ற திட்டம்லாம் அவர் கொண்டு வந்தது. அப்படி இருக்குன்னா அதை காப்பி அடித்து விஜய் பண்ணால் அப்புறம் கோவம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து ஒரு அறிவு திருட்டு அப்படின்வாங்க. அறிவில்லாத அறிவு திருட்டு பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு திருட்டு கட்சி தான் அது. திருட்டு வெற்றி கனவு. புரியுதா? அந்த டைட்டிலுக்கே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க சார். டைட்டில் வந்து நாங்கள் தான் முதல்ல வச்சோம், டைட்டிலையே வேற ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், அதே திருட்டு தான். அதான் திருட்டு வெற்றி கழகம் தான் அதோட கட்சியோட பேர். அந்த பேரில் தான் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக கூட நடிச்சிருக்காரு, கையில் பச்சையெல்லாம் குத்தி டிவிக்கே அப்படின்ட்டு. லீக் ஆயிடுச்சு சார் ஜனநாயகன் படம். அதை தான் சொல்கிறேன், அதில் தான் போட்டிருக்காருல. இப்போ இதை பார்த்து பல பேர் டிவிக்கேன்னு குத்துவாங்க, போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏதோ ஒரு தொண்டர் கையில் டிவிக்கேன்னு அதே போல் விஜய் பண்ணது மாதிரியே போட்டுருக்காங்க சார். ஆமாம், அது மாதிரி போட்டு இது பண்ணிடுவாங்க. விஜய் இப்போ கிணத்துல குதினா குதிச்சு இவங்களும் இது பண்ணிடுவாங்க. விஜய் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணால் அவனும் பண்ணிடுவான், பிள்ளையை துரத்திட்டா அவனும் தண்ணி பண்ணிடுவான். எல்லாமே அடுத்தடுத்து பண்ணுவாங்க. சார் இது வந்து விஜயோட பிளான் தான். ஏன்னா ஜனநாயகன் லீக் ஆனது, அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 நிமிஷம் வீடியோலேயே அவர் கையை தூக்கி அந்த டிவிக்கேன்னு இருக்கிறது காட்டுறாரு. அப்போ இதை தான் சொல்ல வராரா விஜயும்? அப்படி இல்லை, அதைத்தான் எல்லாரும் பச்சை குத்துக்கடான்னு சொல்கிறது தான். நான் குத்துறேன்னா இவன் இதை தின்னான்னா அவனும் திம்பான் அப்படின் போது, இவன் வந்து பச்சை குத்துறான்னா அவனும் குத்துவான் அப்படின்றதுக்காக அதை பண்ணுறது. சரி, இதெல்லாம் தண்ணி. இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆனது விஜயோட காரணம், விஜய் தான் காரணமா? விஜய் காரணம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணதே விஜய் தான். அது எப்படி காரணம்னு மட்டும் சொல்ல முடியும். ரிலீஸ் பண்ணதே அவர் தானே. எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பவன் கல்யாண் வந்து போன எலெக்ஷனில் வந்து இதே மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து ஜெயிச்சிட்டாரு, அதே போல் விஜயும் ஜெயிச்சிருவாரான்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சு. ஆஸ்பத்திரி போனாலும் சரி, பரலோகம் போனாலும் அவர் ஜெயிக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு அறக்கிறக்கீங்க ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே அறக்கிறக்கீங்க இல்லை ஆந்திராவில் இருக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே ஓரளவு கம்மி தான், ஒரு 5% கம்மியாக தான் இருப்பேன். அங்கே 100 பேருக்கு இருக்காங்க, இங்கே 90 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது. விஜய் லீக் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மாதிரி சிம்பதி கிரியேட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அவர்? சிம்பதி கிரியேட் இல்லை, படத்தை காமிச்சோம்னா அந்த முட்டாள்கள்லாம் அதை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்றது. அதனால தான் படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இதே போல் செங்கோட்டையன் வந்து விஜய் அவர்கள் எலெக்ஷன் நெருங்குற டைமில் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. கையில் நின்னாலும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் என்ன கேட்குற கேள்வி, இப்போ
சொந்த புத்தியே இல்லாதவன் அடுத்து மற்றவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த அறிவெல்லாம் விஜய் கிடையாது. அதனால் வெளில வர மாட்டாங்க. சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் கூட கடைசி அந்த சிங்கிளில் ப்ரெஸ்லாம் வருது. அது படத்தில் கொடுப்பாமா, படத்தில். ஏன்னா அவங்க ஆள் தானே துணை நடிகர்களில் நிற்க வச்சு அவனா கேள்வியாக கேட்க போகிறான். டேரக்டர் சொல்கிற கேள்வியை கேட்பான், அதுக்கு பதில் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த உண்மையான ப்ரெஸ்ஸில் அப்படி இல்லை, கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கல்ல விஜய். சார் அப்படி தான் சார் பேசிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் போயிட்டு கடைசி அந்த ஒரு வாரத்தில் கடைசி 2 நாளில் ப்ரெஸ் மீட் கொடுத்து ட்விஸ்ட்டு கொடுத்து ஜெயிச்சிருவாரு, வாக்க வாங்கிடுவாரு, பெருசாக ஏதோ வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நினச்சிட்டே இருக்கு, பெருசாக ஒன்று வச்சுருக்காரு, அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் தெரியும். சரி, அதே போல் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, ஓகே, எலெக்ஷன் டைமில் அவர் பண்ணிட்டாரு சொல்கிறேன். இன்னொரு படம் வந்து நடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் படத்தை ஆட்டையை போட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் படம் பண்ணி கொடுக்கணும்ல ப்ரொடியூசருக்கு. அவனை நாசப்படுத்தி அந்த ஆள் மறந்து குடி சாகிறதான். அதனால் அவன் ஆட்டையை போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் நடிக்கணும். இது எப்படி சார் பிளான் இல்லாமலாம் சார் நடக்கும்? கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு தெரியாமல் தான் இவர். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு போய் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு தெரியாதாம்மா? அதனால் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணுறது தான். இந்த டீலிங்லாம் ஆல்ரெடி பேசி நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில், உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இன்னொரு படம் பண்ணித்தரேன் சம்பளம் வாங்காமல் அன் பண்ணி கொடுத்து திருப்பி அவன் நாசமாக போகிறான் இன்னொரு படம் எடுத்து. அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த படம் ஓடவே ஓடாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தோத்துட்டா நாய் கூட மதிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் திரும்பியும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வேலையாக பார்க்கலாமா, இல்லை எலெக்ஷனுக்கான வேலையாக பார்க்கலாமா? இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா. ஏற்கனவே திருப்பி வருவார் படத்தில் நடிக்கிறேன் உங்களுக்கு சொல்லியா நான் சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே பழைய பேட்டியில் எப்படி வருவார்னு. இப்போ அவரே சொல்லியிருக்காரு, அதனால நம்புறீங்க நீங்கள், வருவார் வந்து படம் பண்ணுவார். சார் அது எப்படி சார் ஒரே நேரத்தில் எல்லாமே ஒருத்தருக்கு சாதகமாக நடக்கும்? அவர் வந்து சினிமா விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவரே சினிமாவில் வரத்துக்கான வாய்ப்பு அது மக்களாக அவர் தானே சொல்கிறாரு. அவர் தானம்மா சொன்னார். நாதஸ் திருந்திட்டேன்னு யார் சொல்கிறா? நாதஸ் தானே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கதை. அவரே போகிறேன்னாரு, இப்போ திருப்பி அவரே வரேன்னாரு. அப்போ போகலையான்னு கேட்பாங்க. இல்லை அடுத்த இதில் போவேன், அடுத்த படம் நடிப்பாங்க, அது லாஸ் ஆகிரும், ஓடாது. அப்போ அவன் இன்னும் லாஸ் ஆகினா அவன் நன்மைக்காக இன்னும் 2 படம் பண்ணி தரேன்னு அப்படியே அடுத்த 5 வருஷம் இழுத்துருவாங்க. இழுத்துட்டு அந்த எலெக்ஷனில் இதோட லாஸ்ட்டு படம்னு சொல்லி திருப்பி போவாங்க. இப்படி போகிறது தான். அப்படி இன்னொரு, ஏன்னா 400 கோடி ரூபாய் போட்டு இந்த ஜனநாயகன் படம் எடுத்திருக்காங்க. அப்படி இன்னொரு படம் விஜய் சப்போஸ் பண்ணி கொடுத்தாலுமே இந்த நஷ்டத்துக்கு அது ஈடு கொடுக்க முடியுமா? நஷ்டம் இல்லை, நஷ்டம்தாம்மா. பட்ட காலிலே படும் கெட்ட குறியே கெடுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி விஜய் இனிமேல் தொடர்றதுனா லாஸ் தான். அவங்க குடும்பமே நாசம்தான். ஸோ அதனால் அடுத்த படம் எடுத்தாலும் அது லாஸில் தான் போய் முடியும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் எடுப்பாங்க. சரி சம்பாரிச்சிடலாம், சூதாட்டம் மாதிரி தானே விஜய். சம்பாரிச்சோன்னு சொல்லி சீட்டாட்டத்தில் விட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் தெருவில் விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். அப்போல இந்த எலெக்ஷன் டைமில் விஜய் அவர்களுடைய கடைசி பிளானாக என்னவா இருக்கும் சார்? கடைசி பிளான் அதுக்கான மருந்து குடிச்சாம சாக முடியும். எலெக்ஷனில் தோத்தாலும் உயிரோடு தான் இருப்பார். அவர் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டார். இருந்து தொடர்ந்து படங்களில் நடித்து அப்படியே கண்டினியூ பண்ணி வாழ்க்கையை வேறு மாதிரி ஓட்டுவார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டூர் போயிடுவார், ஃபாரின் டூர் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2-3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஆமாம், அப்புறம் இவ்வளோ நாள் உழைச்சிருக்காருல, எவ்வளோ தூரம் போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு டி நகர் வரைக்கும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா, அதனால் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து படம் நடிப்பார். அப்புறம் அந்த படம் கொஞ்சம் போங்கா போனோடனே எனக்கு ஏற்கனவே இருந்த தயாரிப்பாளர் கேட்டார், அவர் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்ன்னு சொல்லியிருந்தார், எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா, அதனால் அவங்க 2 பேருக்கும் நான் இன்னும் 2 படம் பண்ணுறேன் அப்படின்னு இழுத்தா வருஷத்துக்கு ஒரு படம்னா 3 வருஷம் ஆயிடும். அடுத்து எம்பி எலெக்ஷன் வரும். அந்த எம்பி எலெக்ஷன் நான் போட்டி போட மாட்டேன்னு வரும். அப்புறம் திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது திருப்பி நான் இதான் கடைசி படம். யாருக்கெல்லாம் லாஸ்ட் ஆச்சாரியை வச்சு அவங்களுக்கு பூரா பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் நிம்மதியாக அடுத்த எலெக்ஷனுக்கு வரேன், இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு வரேன். அப்போ டோட்டலாக பூங்காயி தடுத்து விட்றாங்க. சார் ஆனால் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணது விஜய் தான் சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா சொன்னது எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க திட்டம் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே லோக்கல் சேனல்லாம் இப்போ கேபிள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் எடுத்துக்கோங்க? கேபிள் டிவியில் போட்டால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேபிள் டிவியில் போட்டோன்னா கேபிள் டிவி வேறு போட சொல்லியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இல்லைன்னா போட முடியுமா? கேபிள் டிவியில் அவ்வளோ தைரியமாக போடுவாங்க, இல்லை ஜெயிலில். சார் அந்த விஷயத்தை யார் சார் பண்ணியிருப்பாங்க? ஆதவ அர்ஜுனா தான், வேற யாரு? ஆமாம், ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டு பழைய போடுறோம். இதே ஒன்று பண்ணுவான், பண்ணிட்டு யார் தலையில் இப்போ டிஎம்கே தலையில் போட்டுன்னு பிளான் பண்ணியிருக்கான். கடைசியில் பார்த்தா அவனே மாட்டிக்குவான். பாடி ஸ்டோடா கொண்டைய மடடான்னு இல்லை, எல்லாத்தையும் மறைச்சே கொண்டைய மறைக்காத பாடி ஸ்டோடா யாருன்னா இந்த விஷயத்தை கொண்டைய மாட்டோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? நான் மாறி மாறி வேஷம் போகிறேன்டே, முதல்ல கொண்டைய மரடான்ற மாதிரி தான் அவரு பாடி ஸ்டோடா. சார் இப்போ ஆனால் 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல சார் இந்த விஷயமா, அதில் ஏன் யாருமே மாட்டலை? இவங்களா பண்ணியிருந்தாங்க. யாரும் மாட்டலை.
ஆதவர்ஜுனா, விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் ஏன் மாட்டல, அவங்க அடித்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே பெயில் எடுத்து விட்டுருவாங்க. அதனால திருப்பி அடுத்து அடிச்சு கேட்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். எல்லாமே ஒரு பிளானாக தான் போயிட்டு இருக்கு. டிவிகே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.